சோதரிக்கிறோம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய அருளாளர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா துதியும் கணத்தையும் மகிமையும் இந்த கால வேளையிலே ஏறெடுக்கிறேன். பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியத்தின் வாயிலாக கர்த்தருடைய சமூகத்தை நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கும்படி தேவன் கொடுத்த இந்த நல்ல சாக்கியத்திற்காக ஆண்டவரை சோதரித்து பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வணக்கத்தையும் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். உங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதால் அந்த காலை வேலைக்காய் சோதரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்குது என்று சொன்னீங்கன்னாக்கா, அந்த புதிய கிருபை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ இரக்கம் பாராட்ட வேண்டுமா? ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளுக்கென்று நாம் சற்று நேரம் தியானிப்பதற்காக தேவன் கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் குடும்பத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை அந்த புதிய புதிய குடும்பங்கள் உருவாக்குற பொழுது இந்த பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதங்கள் புத்தகம் திருப்பாடல் 128 அதை வாசிக்காம அந்த பாடலை பாடாமல் ஒரு திருமணம் நடக்காது. சங்கீதம் புத்தகம் திருப்பாடல் 128 6 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அத்தனையும் தியானிப்பதற்கு நாளிலே நேரம் இல்லை. 2வது வசனத்தின் நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கப்பட்டோம். நான் வசனத்தை வாசிக்கிறேன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகியிருக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை ஒரு புதிய குடும்பம் உருவாக்குகிற பொழுது கர்த்தரோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் நன்மை உண்டாகும். இந்த மாதத்திலே நாம் பார்க்கிற போது நாம் தமிழ்நாட்டிலே இருக்கிறோம். அதே போல உலக நாடுகளை பார்த்தாலும் இந்த ஜூன் மாதம் பள்ளி மாணாக்களுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமா இருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்துக்காக பெற்றோர்கள் படுகிற பிரயாசங்கள் ஏராளமா இருக்கிறது. இந்த பிரயாசத்தைத்தான் அந்த பிதாவாகிய தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், கைகளின் பிரயாசத்தை, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகியிருக்கும் என்று சொல்லி, நான் தேவ சமூகத்திலே நேற்றைய மாலையிலே அன்பு சகோதரன் ஐயா அவர்கள் தொடர்பு கொண்டு தன்னுடைய வார்த்தையை சற்று நேரம் பேச வேண்டும் சொல்லுகிற பொழுது, நான் எந்த வார்த்தைகளை குறித்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லி சற்று நேரம் ஜெபம் செய்தேன். அப்பொழுது என் சிந்தையை உதித்தது, கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி ஈரோட்டில இருந்து பேசுறார்கள். நான் ரிட்டையர்ட் ஆயிட்டு வந்து எனக்கு 8 வருஷம் ஆகுது. நான் பெங்களூர்ல இருக்கிறேன். தன் கணவர் இல்லை, தன் பேரனை எல்கேஜி இந்த வருஷம் தான் முதல் போய் சேர்த்துருமா. எல்கேஜி அது எல்கேஜியில சேர்த்துவதற்கு கூட எனக்கு பணம் இல்லை. நான் யாருக்கே கேட்டு பார்த்தேன், ஒருத்தருக்கும் கிடைக்கல. உங்க நம்பர் பிடிச்சதே பிரச்சனை போச்சு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க எத்தனையோ நாள் இந்த பரிசுத்த சேனை ஜெபாய்க்கு கூடுகைக்கு வருகிற பொழுது உதவி செய்திருக்கிறீங்க. என் குழந்தைய வந்து பள்ளிக்கூடம் சேர்த்துறதுக்கு உதவி செய்ய சொன்னாங்க. இப்படி ஏராளமான பிள்ளைகள் அடுத்தவருடைய கரங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் இன்னைக்கு தள்ளப்படுகிறோம். ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு கால வேளையிலே நம்முடைய பிதாவாகிய தேவன் சொல்கிற வாக்கியம், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகி இருக்கும். யாரிடத்திலே கையேந்து நிற்க வேண்டியதில்லை. நீ கர்த்தரோடு வாழ்க்கையில இருக்கிறானால் யாரிடத்திலும் கையேந்து நிற்க வேண்டியதில்லை. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகி இருக்கும் என்று சொல்கிறார். இந்த பாக்கியமும் நன்மையான வாழ்க்கையை குறித்து சங்கீதம் 128 நமக்கு போதகர்கள் மூலமாக அநேக பிரசங்கம் நாம் கேட்டிருக்கிறோம். பாக்கியமான பிரயாசத்தை இந்த சங்கீத பகுதியிலே நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு பாக்கியமான மனைவி எப்படி நமக்கு அமைவாள் என்று சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்திலே பாக்கியமான பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பார், ஆசீர்வாதம் எப்படி நமக்கு இருக்கிறது என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். திருமண வைபவங்களிலும் சரி, வீடுகள் பிரதிஷ்டை செய்யப்படுகிற நாட்களிலும் சரி, ஒரு குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க வேண்டிய எந்த சூழ்நிலையானாலும் சரி, இன்றைக்கு அநேக போதர்கள் இந்த சங்கீத பகுதியை வாசிக்கவே தவறுவதே இல்லை. காரணம், அரோகண சங்கீதம் என்று
அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த சங்கீதத்துக்கு மற்றொரு பொருள் என்றால் முன்னேற்றுவதற்கான வழிகளை கூறும் சங்கீதமாகும். வாழ்க்கையிலே நம்ம முன்னேறி செல்வதற்கு, நாம் மேல் நோக்கி வளர்வதற்கு இந்த சங்கீதம் நமக்கு வழிகாட்டுதாய் அமைகிறது என்று சொல்லிதான் ஆரோக்கணம் என்கிற வார்த்தை ஏறுதல் என்ற பதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளை தங்கள் இல்லங்களிலே அவர்கள் வசன போர்டுகளாக எழுதி வைத்திருப்பார்கள். அநேக இல்லங்களில் பிள்ளைகளுக்கு மனப்பாடமாக சொல்லித் தருவார்கள். இந்த சங்கீத பகுதியில பார்க்கிற பொழுது சங்கீதம் 23, 91, 121 என்று 128 இப்படி ஏராளமான சங்கீத பகுதிகளே புகழ்பெற்ற சங்கீதங்களாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான வசனம் நமக்கு இந்த கால வேலை கர்த்தர் நினைவுபடுத்தி சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். உன் கையின் பிரயாசம் ஒருவனும் உன்னிருந்து பறிச்சுட்டு போக முடியாது. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகி இருக்கும் என்பதை. இதுதான் சங்கீதம் 128:2 நமக்கு இந்த கால வேளையிலே நன்மையை கொடுக்கிற ஒரு வார்த்தையை தேவன் கொடுக்கிறார். பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் உழைக்கிறான், பிரயாசப்படுகிறான். ஆனால் சோம்பேறியோ தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாமல் போகுது என்று சொல்லி நீதிமொழிகள் 13:4 சொல்கிறது. இன்றைக்கு நாம் காண்கிற காட்சி என்ன? ஒருவனுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியாமல் அவன் உழைக்கிற அவனுடைய வருமானத்தை வட்டிக்காரர்களுக்கும், வட்டிக்கு வட்டி கொடுப்பவர்களுக்கும், கடன்காரர்களுக்கும் சம்பளத்தை வாங்கி அங்கேயே அலுவலகத்திலேயே அநேகர் போட்டு கொடுத்து விடுகிறார்கள். சிலர் பிரயாசம் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் பணமெல்லாம் பல வகையில செலவாகிறது. ஒன்று கோர்ட்டு கேஸ் என்று போகிறது, இரண்டாவது வக்கீல் ஃபீஸ் என்று போகிறது, வீண் வெளிய செலவுகளாகிறது, ஆஸ்பத்திரி செலவாகிறது, டாக்டர் ஃபீஸ் என்றாகிறது. இப்படி அநேகருடைய பிரயாசங்கள் விருதுவாகவே போகிறது. உழைத்ததை அனுபவிக்க முடியாமல் வீணாய் போகிறது. அப்படி இருக்கிற மக்களுக்குத்தான் இந்த காலங்களிலே இதாவாகிய தேவன் சொல்லுகிறார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். துக்கத்தோடு பிரசங்கி சொல்லுகிறான், என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று பிரசங்கி 2:11 நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறார். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆனாலும் அவன் பிரயாசப்படாத இருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகிறது. இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறார். அதனாலதான் சாலமோன் ஞானி சொல்லுகிறான், மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறதை பார்க்கலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கருத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன் என்று சொல்லி பிரசங்கி 2:24 வாயிலாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டப்படுகிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இந்த கால வேளையில என்ன என்று பார்த்தோமே ஆனால், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகி இருக்கும். இந்த கர்த்தர் வாக்கு தத்தமாகவே இந்த கால வேளையில சொல்லுகிறார், மகனே உன் பிரயாசம் விருதுவாய் இராது, நிச்சயமாகவே பலன் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடப்பாயாக என்று சொல்லி. அப்படி நடக்கிற பொழுது பல வகையான பிரயாசங்களை நாம் அடைவதற்கு முயற்சி செய்கிறோம். பல வகையான முயற்சிகள். நம் மனிதனுடைய முயற்சிகள் பிரயாசங்களிலே முதலாவது என்ன இருக்கிறது என்றால், முதலாவது அவன் வயிற்றுக்காக படுகிற பிரயாசம் தான் முதலாவதாக இருக்கிறது. பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று சொல்லுவார்கள். உபவாச கூடுகை என்று சொன்னாலும் கூட உபவாச கூடுகை முடிந்ததும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார்கள். அப்ப வயிற்றுக்காக படுகிற பிரயாசம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமா இந்தியவையாக இருக்கிறது. மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்குத்தானே, அவன் மனதுக்கோ திருப்பி என்று சொல்லி பிரசங்கி தெளிவாக இந்த காலவெளி நினைவுபடுத்தி இருக்கிறார். ஒரு ஜான் வயிற்றுக்காக ஆடி மனிதன் உழைத்தான். சிலர் ஓவர் டைம் என்று சொல்லி குடும்பத்தை மறந்து சரிகிற களத்தையும் மறந்து உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமையும் குடும்பமாக ஆலயத்துக்கு வருவதில்லை, வேலை வேலை என்று சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் வேலை செய்வதனால் அந்த வேலையில் ஆசீர்வாதம் இருப்பதில்லை, மனதிற்கு திருப்தி இருப்பதில்லை என்பதை அநேகர் விட்டு விடுகிறார்கள்.
நான் விருதுவாய் உழைக்கிறேன், வீணும் நாசமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன் என்று வேதனையோடு சொல்லுகிற மக்கள் ஏராளம் உண்டு என்று சொல்லி ஏசையா தீர்க்கு தரிசன் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். ஏசையா 49:4 வாயிலாக நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. நம்முடைய எல்லா பிரயாசத்துக்கும் சுகபலன் தருகிறவர் ஆண்டவர். அவர்தான் எல்லா நன்மைக்கும் கூற்றுக்கு காரணர். அவரை புறக்கணித்து விட்டு சுயபலத்தால் சம்பாதிக்க புறப்படுவது உண்மையிலே வீணும் இயக்கமாயிருக்கும். வேதம் சொல்லுகிறது, என் சாமர்த்தியமும் என் பலனும் என் ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இறுதியில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகி கர்த்தரை நினைப்பாயாக. இந்நாளிலே உனக்கு உண்டாகி இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் நமது பிதாவாகிய தேவன் என்று சொல்லி உபாகமும் 8:17-18 சொல்லுகிறது. ஒருவருக்கு சம்பாதித்தின் பணத்தை எல்லாம் அதிக வட்டிக்கு தரும் ஒரு ஸ்தாபனத்திலே எத்தனையோ பேர் சம்பாதித்து முதலீடு செய்து வைத்திருக்கிறார்கள். சில மாதங்கள் கழித்து வட்டியும் வாங்குகிறார்கள். நாளொன்று வருகிறது, வட்டிக்கு வாங்கினவன் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு கம்பெனியை இழுத்து மூடிவிட்டு எங்கோ பறந்து சென்று விடுகிறான். பணம் போட்டவர்கள் ஏமாற்றப்பட்டது நிமித்தமாக மனமுடைந்து பைத்தியக்காரர்களாக இந்த உலகத்திலே தெரிகிறார்கள். அதை போலத்தான் இஸ்ரவேலரும் விதைத்திருக்கும் போது நீதியாளரும் அமலேக்கியரும் கிழக்கு புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழுதி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காஸ்தாவின் எல்லை மற்றும் நிலத்தின் உழைப்புகளை கடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகள் ஆகிலும் வைக்காமலே அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு போனார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை முன்வைத்து பிரயாசப்படுங்கள். அப்பொழுது உங்கள் பிரயாசத்தை அந்நியர் கொண்டு போக மாட்டார்கள். வெற்றிகளும் புழுக்களும் பச்சை கிளைகளும் உன் விளைச்சலை பாழாக்குவதில் உனக்கு பாக்கியமும் கண்ணீர் உண்டாகும். சங்கீதங்களின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இந்த நாளிலே நமக்கு பாக்கியத்தையும் நன்மையை கொடுக்கிற ஒரு வார்த்தையாய் கால வேளையிலே இந்த பரிசுத்த சேனை ஜப ஐக்கியத்திலே பங்கு கொண்டு இந்த கால வேளையில வார்த்தைகளை கருத்தாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அவர் வல்லமையை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஏராளமான பிரயாசங்கள் மனிதன் பருவதற்கு உண்டு. எல்லாவற்றையும் நாம் இந்த கால நேரத்திலே தியானிக்க முடியாது. முதலாவது வயிற்றுக்காக பிரயாசப்படுகிறான். இரண்டாவதாக அவன் படுகிற பிரயாசம் குடும்பத்திற்காக அவன் பிரயாசப்படுகிறான். இரண்டாவது அவன் பிரயாசப்படுகிறது இருக்கின்றார், குடும்பத்திற்காக பிரயாசப்படுகிறது. இன்றைக்கும் அநேக இடம் எப்படி இருக்கிறது சரி ஒரு வார்த்தை கேட்டுவிட்டால் போதும், என் குடும்பத்திற்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற மக்கள் யாராலும், பிள்ளைகளுக்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாராலும், தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுகிறான். சரி, பிள்ளைகள் நல்ல நிலையை கொண்டு வர வேண்டும், நன்றாய் படிக்க வைக்க வேண்டும், அவர்களை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். நிச்சயமாகவே ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்கு நன்மையான பாக்கியமான வாழ்வு உண்டாக்க வேண்டும் என்று தன் மேல் இந்த கடமையாக அதை எடுத்துக்கொண்டு குடும்பத்தை கட்டுகிறார் என்கிற அந்த சூழ்நிலையில இருந்து தன் சுயபலத்தை நம்பி ஓடுகிற மக்கள் ஏராளமா வந்தார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் அநேகர் மறந்துவிடும், கர்த்தர் தான் குடும்பத்தை உருவாக்குகிறார், பிள்ளைகள் கற்றால் ஒரு சுதந்திரம் என்பதை அநேகர் சொல்லுகளை மறந்து போகிறோம். ஏன்னா நாம் கர்த்தர் தான் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார் என்றால் பிள்ளைகளை கர்த்தர் வளர்ப்பார், அவர்களுக்கு எதிர்காலத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறால் நாம நம்ம பிள்ளைகளை பார்த்து டாக்டர் என்ஜினியர் சொல்ல மாட்டோம். கர்த்தர் அவர் சித்தத்தின்படி தன் பிள்ளைகளை, அதுதான் ஏசையா தீர்ப்பில் சொல்லுகிற போது சொல்லுவார், உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்லி. தேவனை அண்டி வாழ்கிற வாழ்க்கையிலே நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த மாதத்திலே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பீஸ் கட்ட வேண்டியதா இருந்தாலும் கர்த்தர் இந்த காலவெளியை நமக்கு பார்த்து சொல்லுகிறார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் பிரயாசம் ஒரு நாள் விருதுவாய் போகாது. கர்த்தர் பிள்ளைகளுடைய பொறுப்பை நம் கையில் கொடுத்து எனக்காக அவர்களை வளர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பைத்தான் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறாரே தவிர பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள். நம்மை விட பிள்ளைகள் மேல் அதிக அக்கறை நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. ஆகவே ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை கர்த்தருடைய கையில் ஒப்புக் கொடுங்கள், கர்த்தருடைய பாதுகாப்பிலே ஒப்புவீங்கள். உலக பிள்ளைகளைப் போல அல்லாமல் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்வார். உலகத்தின் அஸ்தர்கள் இந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் வெளியிட பாதுகாப்பார். பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் பிரயாசம் எடுக்கும் போது தேவனுடைய சித்தத்திற்கு முதலிடம் கொடுக்க நாம் கடமைப்பட்டதாக இருக்க வேண்டும்.
நம்முடைய விருப்பமோ என்னமோ என்ன, தேவனுடைய சித்தம் என்ன என்பது, தேவனுடைய வேலை எது என்பதை அறிவதில் கண்ணும் கருத்துமாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் ஒவ்வொன்றையும் அதனது காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெய்வீக சுபாவத்தை நாம் பெற்றோராக நாம் உருவாக்க வேண்டும். தெய்வீக பக்தியை நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவளா பெற்றோர்களாக இருக்க வேண்டும். பிரதான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கதாக நீதிபதிகள் சொல்லப்பட்டது போல நீதிபதி 22:1 சொல்லுகிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஆலை வேலையில் கத்தர் அதுதான் சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள், நன்மையாகவே தருவது என்று சொல்கிறார். இன்றைக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆட்சியை சேர்க்கக்கூடாது, சொத்தை சேர்க்கக்கூடாது என்று இந்த காலை வேளையிலே நான் சொல்லவில்லை. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 13:22 சொல்லுகிறது, வீடும் ஆட்சியும் பிதாக்கள் பிள்ளைகளுக்கு வைத்து சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அதைவிட பெரிய சுதந்திரம் நற்குணம், தேவ பக்தி, கர்த்தருடைய புதாசியங்கள் பிள்ளைகளில் கொண்டு வர நாம் எடுக்கும் பிரயாசங்கள் ஒருபோதும் அது வீணாய் போவதில்லை. இந்த பிரயாசம் தான் நமக்கு பாக்கியத்தையும் நன்மையும் கொண்டு வரும். ஒருவன் தன் சொந்த ஜனங்களை விசேஷமாக தன் வீட்டாரை விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியனும் கெட்டவனுமாக இருப்பான் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 5:8 வாயிலாக சொல்லுகிறது. இந்த 3 காரியத்தை கால வேளையிலே நம் மனதிலே வைத்து, முதலாவது வயிற்றுக்காக நாம் பிரயாசப்படுகிறோம், 2வது குடும்பத்திற்காக பிரயாசப்படுகிறோம், 3வதாக நாம் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். 3 காரியங்கள் இந்த கால வேளையிலே, இந்த நாளிலே நாம் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற போது, நீ என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்த 2:3 அப்படி நமக்கு சொல்லுகிறது. வயிற்றுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுறது ஒரு புறம் இருக்க, கர்த்தருக்காக, சுவிசேஷத்திற்காக, ஆத்மா ஆதாயத்திற்காக நாம் பிரயாசப்பட வேண்டியது மிக மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது நித்திய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு தனி மனிதன் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கொண்டு வரும். கர்த்தருக்காக பிரயாசப்படும் போது, ஊழியம் செய்யும் போது பிரச்சனைகள், போராட்டங்கள் வருவது இயற்கை. ஆனாலும் பிரயாசங்களில் கலந்து போகாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆட்சி தேர்ச்சி பலப்படுத்திக் கொண்டே வருகிறார். என்னைக்கும் உங்களை நிந்தி துன்பப்படுத்தி தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வதனால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி மலைப்பிரசங்கத்திலே நம்ம அருளாளர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 5:17 வாயிலாக நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலத்தில் தனக்காக பிரயாசப்பட்டார், நியாயப்பிரமாணத்துக்காக பிரயாசப்பட்டார். ஆகவே கிறிஸ்துவின் பிள்ளைகளை ஒடுக்கும்படி பிரதான ஆசாரியர்கள் நிருபங்களை வாங்கி புறப்பட்டார். கர்த்தருடைய தரிசனம் அவருடைய திசையை திருப்பித்து, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று கிறிஸ்துவுக்காக பிரயாசப்பட தீர்மானித்தார் என்று கலாத்தியர் 2:20 வாயிலாக நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, எந்த சபைகளை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நிருபங்களை வாங்கினாரோ அதே கைகளை கொண்டு சபைகளை வளர்த்து செய்யக்கூடிய 14 நிருபங்களை எழுதி இன்னைக்கு நிருபங்கள் வாயிலாக திருச்சபையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள் விருதுவாய் இருப்பதில்லை. இது இம்மையிலும் நித்தியத்திலும் மிகுந்த பலனை கொண்டு வரும். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பாக பலனை காண்பாய் என்று சொல்லி பிரசங்கி 11:1 சொல்லுகிறது. நிச்சயமாகவே உங்கள் பிரயாசத்தின் பலனை இந்த நாளிலே கர்த்தர் காணும்படி நம் கண்களை திறந்தருள்வார். ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் போது, அந்த ஒளிமயமான தேசத்தில் செல்லும் போது நம்முடைய பிரயாசத்துக்கு பெரிய பலனை கர்த்தர் நம் கண்டடையும்படி செய்வார். ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய தண்ணீர் யாவையும் துடைப்பார். வெளிப்படுத்த 7:17 படியாக தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக நீங்க பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி 3 காரியங்கள் காலை வெள்ளை பிரயாசம் நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக வேண்டுமானால், முதலாவது நம்முடைய வயிற்றுக்காக நாம் பிரயாசப்படுகிறோம், 2வதாக குடும்பத்திற்காக பிரயாசப்படுகிறோம், 3வதாக கர்த்தருடைய வாழ்க்கையை கர்த்தரோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கையில நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படி பிரயாசப்படுவேனே ஆனால் நம்முடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய பிரயாசம் நம்மை தொடர்ந்து நம்மை பற்றி கொள்ளும். ஊழியத்தில் பிரயாசம் நம்மை பிரகாசிக்க செய்யும். நிச்சயத்திற்கான பிரயாசம் நம்மை வழிநடத்தி செல்லும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த பிரயாசம் எல்லாம் நமக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் காலங்களில் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார்.
அந்த ஆயத்தமான வார்த்தை தான் சொல்லுகிறது. குடும்பத்தை உருவாக்குகிற ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு திருமண வாழ்க்கையிலும் பாடப்படுகிற திருப்பாடல் தான் இந்த சங்கீதம் 128 2வது வசனம். இந்த காலவரை நமக்கு சொல்லுவது, கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். நம்ம உழைக்கிற உழைப்பினுடைய ஒருவனும் அதை எடுத்துக்கொண்டு போகும். நீதியானதோ அமலேக்கர் கொண்டு போவதை போல ஒருவனும் நம்ம எடுத்து கொண்டு போக முடியும். ஒரு கடன் பிரச்சனைக்கு எவ்வளவு பறித்து கொண்டு போக முடியாது. ஒரு மருத்துவ செலவுக்கு அவன் பறித்து கொண்டு போக முடியாது. நம்பிக்கை விசுவாசத்துக்காக அந்த காலவெளியில உங்களுக்கு சொல்லுவேன். அந்த நாட்களிலே எனக்கு ஒரு 64 அத்துணை பணமும் அந்த ஆபரேஷனோட முடிஞ்சது. அப்படிதான் இருந்துச்சு. பணத்தை கட்ட சொல்லிட்டாங்க. என்ன செய்வதற்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தரை நாங்கள் நம்பி இருந்தோம். என் மகள் அதுல இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த மருத்துவமனை எத்தனை லட்சத்தை கட்ட சொன்னாங்களோ அத்தனை லட்சமும் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆச்சு. தேவங்களை பரிதவிக்க சொல்லியுள்ள பாக்கியமும் நன்மையும் எங்களுக்கு உண்டாகும்படி செய்தார். அதனாலதான் அந்த ஈரோட்டில இருந்து ஒரு பெண் வந்து ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு கூட எனக்கு முடியாத ஒரு சூழ்நிலை, அநேக கைகள் பிரயாசம் ஏன் நிறைய செலவாகி கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக இன்றைக்கும் நான் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். பலருக்கு உதவி செய்வதை கற்ற இந்த கரங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த சேனை ஜப ஐக்கியத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் அப்படித்தான் அடுத்தவருடைய அநேக கரங்களை பலப்படுத்தும்படிக்கு இந்த காலவெளியிலே கண்டர் ஒவ்வொருவருக்கும் வார்த்தை கேட்டுக்கிற ஒவ்வொருவருக்கும் பாக்கியமும் நன்மையும் உண்டாகும்படி உங்கள் கைகளின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த ஏழையை கத்தரை அடியனுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம். நம்முடைய கைகளின் பிரயாசம் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை பாக்கியத்தை நன்மையை கொண்டு வரட்டும். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பதாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு குடும்பத்தை உருவாக்குகிற பொழுது சங்கீத புத்தகத்தின் வாயிலாக ராஜா அந்த பாடலை பாடி அநேக அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த நாளிலேயே ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுத்த வார்த்தை, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகி இருக்கும் என்று சொன்னீரே. இந்த பாக்கியமும் நன்மையும் விசேஷமாய் எங்கள் பரிசுத்த சேனை சபை ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு கொடுத்து அவருடைய கரங்களை பலப்படுத்தி கைகளின் பிரயாசத்தை ஆசிரித்து அநேகருக்கு நன்மை செய்கிற ஆண்டவரே ஊழியர்களாய் ஊழியக்காரர்களாய் மிஷனரிகளாய் ஆணுபடிக்கை கற்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி திடப்படுத்தி வேண்டும் சொல்லுமா சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் வயிற்றுக்காக பிரயாசப்படுகிறவா இல்லாதபடிக்கு எங்கள் குடும்பத்துக்காக பிரயாசப்படாது. இறை அரசு வர வேண்டும், கர்த்தருக்காக வருகைக்காக நாங்கள் பிரயாசப்படுவதாக இருந்து ஆவித்திலே ஜீவித்திலே பிரகாசிக்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய, நாங்கள் ஊழியத்திலே எங்களை பிரகாசிக்கும்படி உதவி செய்ய, நிச்சய வாழ்க்கைகள் நாங்கள் பிரகாசிக்கும்படி எங்களை வழிநடத்தி கொண்டு செல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் சபையோடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.